நம்ம உள்ளூர் மீனினங்கள் அதிக அளவு குறைஞ்சதுக்கு காரணம் இந்த ஜிலேபி மீனுமே ஒரு காரணம் தான். அது மட்டும் இல்லை, இது மோசமான அந்நிய ஆக்கிரமிப்பு உயிரினங்கள் பட்டியலில் 100க்குள்ள இந்த மீனும் ஒன்றா வருது. அப்படி என்ன மற்ற உயிரினங்கள் எல்லாத்தையும் விட இது டாமினேட் பண்ணி எப்படி வாழுது அப்படின்றதையும், இந்த ஜிலேபி மீனினுடைய இதுக்கு நன்மைகளும் இருக்க தான் செய்யுது, தீமைகளும் இருக்க தான் செய்யுது. இதெல்லாம் என்ன அப்படின்றத அலசி ஆராய்ஞ்சு இன்னைக்கு பதிவில் பார்த்துடலாம். இந்த ஜிலேபி மீன்களை திலேப்பியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது சிச்சிலிடே அப்படின்ற குடும்பத்துக்கு கீழே வரும். சிச்சிலிடே குடும்பன்றது ரொம்ப பெரிய குடும்பம். அதில் கீழே கிட்டத்தட்ட 1500 இனங்களுக்கு மேலே இருக்குது. அதில் திலேப்பி மீன்கள், அதாவது ஜிலேபி மீன்களில் ஒரு 5லேருந்து 7 வகைகள் வரைக்குமே இருக்குது. இந்த மீன்களில் முக்கியமானவங்க 2 பேர் இருக்காங்க. அதில் மொசாம்பியா திலேப்பியா அப்படின்னு ஒரு மீனும், நைல் திலேப்பியா அப்படின்னு இந்த 2 மீன்கள் தான் அதிக அளவு. இந்த 2 மீன்கள்னால தான் எல்லா நாடுகளுமே பாதிக்கப்பட்டிருக்கு. சரி, இது இந்தியாவுக்குள்ளே எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி இதனுடைய வரலாறு கொஞ்சம் எடுத்து பார்ப்போம். அதாவது 1952 அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் அதிக அளவு உணவு தட்டுப்பாடு ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. மக்களுக்கு புரத தேவைக்காக இந்த மீன்களை தேடி பிடிச்சு கொண்டு வராங்க. அதுவும் ஸ்ரீலங்கா, அப்புறம் தாய்லாந்து, இந்த பகுதிகளெல்லாம் இருந்து முதல்ல கொண்டு வர்றது மொசாம்பி திலேப்பியா. மொசாம்பி இந்த ஜிலேபி மீன்களை தான் உள்ளே கொண்டு வர்றாங்க. இதை கொண்டு வந்து தனியான குளங்களில் தான் வளர்க்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற இடங்களுக்கெல்லாம் பரவ ஆரம்பித்தது. அப்புறம் அதிகமான வெள்ளப்போக்கெல்லாம் ஏற்படும் பொழுது இது ஆற்றோடையும் கலக்க ஆரம்பிச்சிச்சு. இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. என்ன அப்படின்னா, இது கிட்டத்தட்ட 1952 1959 இந்த மீனை பேன் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு மோசமான ஒரு விளைவை கொண்டு வந்துச்சு. மற்ற உள்ளூர் மீன்கள் எல்லாமே அடித்து துவம்சம் பண்ண ஆரம்பிச்சிச்சு. என்ன அப்படின்னா, இந்த ஜிலேபி மீனுடைய வாழ்வியலை சுருக்கமாக பார்த்துடலாம். அதாவது இது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆண் பெண் மீன்கள் ஒன்று சேரும் பொழுது இந்த ஆண் மீன்கள் சின்னமாக வட்டமாக ஒரு குழி தோண்டும் மண்ணுக்குள்ளே. அந்த இதுக்குள்ளே பெண் மீன்கள் முட்டையிடும். அந்த முட்டைகளை ஆண் மீன்கள் தன்னுடைய விந்து துளிகளை தெளித்து அதை கருவுற செய்யும். கருவுற்றுட்டு அந்த ஆண் மீன் போயிடும். இந்த பெண் மீன் அந்த முட்டைகளெல்லாம் எடுத்து வாய்க்குள்ளே வச்சுக்கணும். ஒரு 5-6 நாள் வரைக்கும் வாய்க்குள்ளே வச்சு அதிலிருந்து குஞ்சுகள் பொறிக்க ஆரம்பிச்சிடும். குஞ்சுகள் வெளிவந்தாலுமே அந்த குஞ்சுகளை இந்த பெண் மீன் ஆக்ரோஷமாக பாதுகாத்துட்டு இருக்கும். மற்ற எந்த மீன்களையும் வரவிடாது. அது மட்டும் இல்லை, இந்த பெண் மீன் கொஞ்ச நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும் இந்த குஞ்சுகளை கீழே இறக்கி விடும். ஏதாவது ஒரு ஆபத்துனா உடனே இந்த குஞ்சுகளை தன்னுடைய வாய்க்குள்ளே முழுங்கி மறுபடியும் வச்சுக்கிறோம். இப்படி ஆபத்து வரும்போதெல்லாம் இந்த குஞ்சுகளை காப்பாற்றிக்கிட்டு இப்படி இருக்கிறதுனால இது அதிக அளவு இந்த குஞ்சுகள் இறப்பில்லாமல் இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, இந்த மொசாம்பிக் ஜிலேபி மீன் அதிக அளவு ரொம்ப வேகமாகவேவும் இனப்பெருக்க பருவம் அடைஞ்சிடும். அதாவது ஒரு 3-4 மாதத்துலேயும் இனப்பெருக்க பருவம் அடைஞ்சிரும். அதுக்கப்புறம் 1.5 மாதத்துக்கு ஒருக்க முட்டை போட்டு குஞ்சுகளை பொறிச்சிட்டே இருக்கும். அதை காப்பாற்றிட்டு வேறு இருக்கும். இதனாலேயும் இது அதிக அளவு பெருக ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் இந்த மீன் குஞ்சுகள், இந்த பெரிய மொசாம்பிக் இந்த ஜிலேபி மீன்கள்லாம் சாப்பிட்றது அங்கே இருக்கக்கூடிய தாவர கழிவுகள், அப்புறம் கரிம பொருட்கள், இது எல்லாத்தையுமே சாப்பிடுது. அது மட்டும் இல்லை, சின்ன சின்ன ஜூ பிளாங்டன் இந்த மாதிரி நுண்ணுயிரிகளையும் சாப்பிட்டுச்சு. அப்புறம் மற்ற மீன்களின் முட்டைகளையும் சாப்பிட்டுச்சு. அப்புறம் மற்ற மீன்களின் குஞ்சுகளையுமே சாப்பிட்டுச்சு. இப்படி மற்ற மீன்களுடைய உணவிற்கும் போட்டியாக இருந்துச்சு. மற்ற மீன்களோட குட்டிகளையும் குஞ்சுகளையுமே சாப்பிட்டு அந்த மீன்களோட இனத்தையும் அழைச்சிச்சு. அப்புறம் இது அதிக அளவு பெருகினால உணவுக்கும் போட்டியாக இருந்துச்சு. அப்புறம் இடத்திற்குமே அதிக அளவு போட்டியாக இருந்துச்சு. அப்படி இருந்தும் இந்த ஜிலேபி மீன்கள் ரொம்பவே ஆக்ரோஷமாக இருந்தனால நம்ம உள்ளூர் மீன்களால் இதை டாமினேட் பண்ணி இருக்க முடியல. அதனாலவே நம்ம உள்ளூர் இனங்கள் அதிக அளவு பாதிக்கப்பட்டு அழிய ஆரம்பிச்சிச்சு. 1952 உள்ளே கொண்டு வராங்க. ஒரு 8 வருஷத்துலேயும் இதை பேன் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு இந்த மீன்கள் உள்ளூர் இனங்களை பாதியாக குறைச்சிருச்சு. அப்புறம் இன்னொரு காரணமும் இருக்கத்தான் செஞ்சிச்சு. அதாவது இந்த மொசாம்பிக் ஜிலேபி அப்படின்றது நம்ம சாதாரணமாக ஆற்றுல போய் பார்த்தோம்னாலேயும் ஜிலேபி கட்டைகள்லாம் பார்ப்போம்ல, அதே தான் இந்த மொசாம்பிக் ஜிலேபி. இது சின்ன சின்ன அளவில் தான் இருக்கும். அதாவது ரொம்ப பெருசாலாம் வராது. அதாவது 1 கிலோ 1.5 கிலோ அந்த அளவுக்குலாம் வராது. வெறும் 150 கிராம் 200 கிராம் அதுக்கும் குறைவாக தான் இருக்கும். அதுக்குள்ளே இனப்பெருக்க பருவம் அடைஞ்சு அப்புறம் குட்டி போட ஆரம்பிச்சிடும். இந்த நிலையில் இந்த அளவுக்கு தான் இருக்கும். அதனால் இதை எடுத்து பெரிதாக வியாபாரம் பண்ணவோ இல்லாட்டி பெரிதாக அதை பயன்படுத்தி உணவு சமைக்கவோ இந்த மாதிரி இதுக்கெல்லாமே ரொம்பவே சிரமமாக இருந்துச்சு, அதிக அளவு முட்கள் இருக்கிறனால. இதனாலேயே இந்த மொசாம்பிக் திலேப்பி அப்படின்ற இந்த மீன்கள் மக்களுக்கு எல்லாத்துக்குமே அதிருப்தி ஏற்பட்டு இதை வளர்க்குறதுல நிறையா கட்டுப்பாடுகள் கொண்டு வர ஆரம்பித்தாங்க. அது இப்போ வரைக்குமே நம்ம ஆற்றுகளில் பல குளங்களில் நம்ம உள்ளூர் மீன்களுக்கு போட்டியாக அமைஞ்சு அதிக அளவு இதுதான் வாழ்ந்துட்டு இருக்கு.
சரி, அதுக்கப்புறம் 1970களில் சரி இந்த மொசாம்பிக் ஜிலேபி தான் பிரச்சனை, ஏன்னா இது வந்து அளவும் சிறுசாக இருக்குது, இதை வந்து சின்ன சின்னதாக தான் இருக்குது, இதனால நம்ம புரத தேவையும் அதிக அளவு போக்கிக்க முடியலன்னு சொல்லிட்டு நைல் ஜிலேபி அப்படின்றத உள்ளே கொண்டு வராங்க. இந்த நைல் ஜிலேபி என்னென்னா இதை விட கொஞ்சம் பெருசாக வளரக்கூடியது, அதுவும் கொஞ்சம் ஆக்ரோஷம் கம்மியானது, அதாவது இந்த மொசாம்பிக்கை விட கொஞ்சம் ஆக்ரோஷம் கம்மியானது. இதை கொண்டு வந்து உள்ளே விட்டு இதை மக்களுக்கு புரத தேவைக்காக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அப்புறம் என்ன, அவன் ஒரு ஆளுக்கே தாங்கலை, இப்போ இன்னொரு இனத்தையும் உள்ளே கொண்டு வந்து விட்டாங்க. அப்புறம் நம்ம உள்ளூர் இனங்கள் நிறையவே குறைய ஆரம்பிச்சிச்சு. அடுத்தடுத்த காலகட்டங்களில் என்ன பண்ணாங்கன்னா இந்த நைல் ஜிலேபி இந்த மீனே இருக்குல்ல, இந்த மீனை எடுத்து செலக்டிவ் ப்ரீடிங் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது அதில் இருக்கிற பெரிய மீன்களை உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த தாய் மீன்களை எடுத்து அதை மட்டுமே ப்ரீட் பண்ணி ஒரு நிலைக்கு கொண்டு வந்தாங்க. இப்போ எப்படி கோழிகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செலக்டிவ் ப்ரீடிங்காக பண்ணி பிராய்லர் கோழி ஒன்று கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி தான் மீன்களின் ஜிலேபி மீன்களில் இந்த நைல் ஜிலேபியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாடிஃபை பண்ணி இதையும் நல்ல, அதாவது குறுகிய காலத்தில் சாப்பிட்டு நல்ல பெருசாகக்கூடிய, அது மட்டும் இல்லை நோய் எதிர்ப்பு சக்தி இதெல்லாம் அதிகமாக்கக்கூடிய ஒரு மீன் இனமாக தேர்வு பண்ணி அதை இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இப்போது அதனுடைய பேர் கிஃப்ட் ஜிலேபி அப்படின்னு சொல்லுவாங்க. கிஃப்ட்னா என்னென்னா பரிசு பொருளாம் கிடையாது, இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செலக்டிவ் ப்ரீடிங் பண்ணி கொண்டு வந்த அந்த இங்கிலீஷோட ஒரு சுருக்கம் தான் இந்த கிஃப்ட் அப்படிங்கிறது. இந்த கிஃப்ட் திலேப்பியா தான் இப்போ பெருமளவு பயன்பாட்டில் இருக்குது. அது மட்டும் இல்லை இதுக்கு நிறைய கட்டுப்பாடுகளுமே இப்போ இருக்க தான் செய்யுது. இது இந்தியாவில் நம்மளுக்கு நன்மைகளையும் செய்யுது, தீமைகளையும் செய்யத்தான் செய்யுது. சரி, இதனுடைய நன்மைகள் என்னன்னு பார்த்துடலாம். முதல்ல இது வந்து மக்களுக்கு நிறையவே புரத தேவையை சரி பண்ணுது. இது அதிக அளவு புரதம் கொண்டது இந்த ஜிலேபி மீன்கள் எல்லாமேவும். அது மட்டும் இல்லை, இது குறைந்த விலையில் மக்களுக்கு எல்லாத்துக்குமே கிடைக்கிது. அப்புறம் இதை வளர்க்குறவங்களுக்கு பொருளாதார அடிப்படையில் ஒரு வியாபாரமாகவும் இருக்குது, ஒரு வர்த்தகமாகவும் இருக்குது. அப்புறம் இதை வளர்க்குறது அப்படிங்கிறது ரொம்பவே எளிமையானது. இப்போ மற்ற உள்ளூர் மீன் இனங்கள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா குறித்த அளவு வெப்பம் இருக்கணும், குறித்த அளவு ஆக்சிஜன் இருக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் இந்த ஜிலேபி மீன்களுக்கும் இது தேவை தான். குறைந்த அளவு ஆக்சிஜன் கொண்ட தண்ணீரில் கூட இந்த ஜிலேபி மீன்கள்னால சர்வை பண்ணிக்க முடியுது. அது மட்டும் இல்லை, அந்த நீரினுடைய காரத்தன்மை, அமிலத்தன்மை இதெல்லாம் மாறினாலுமே இந்த ஜிலேபி மீன்களால் வாழ முடிஞ்சுது. ஆனால் நம்ம உள்ளூர் மீன் இனங்கள் இவ்வளவு கடினத்தன்மையோடு இல்லை, இந்த ஜிலேபி மீன்கள் கடினத்தன்மையோடு இருக்குது. அதனால் இறப்பு விகிதம் கம்மியாக இருக்குது, நோய் எதிர்ப்பு திறன் அதிகமாக இருக்குது. இந்த காரணங்களால் இந்த ஜிலேபி மீன்களை வளர்க்குறது ரொம்பவே எளிமையாகவும் இருக்குது. அப்புறம் தீமைகள் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு பெரிதளவு இல்லை, ஆனால் உள்ளூர் மீனினங்களுக்கு அதிக அளவு இது பாதிப்பை உண்டாக்குது. பெருமளவு குறைச்சி விட்டதில் ஒன்று ஆஃப்ரிக்கன் கேட்ஃபிஷ்ஷு, அப்புறம் நம்மளு ஜிலேபி மீன், இவங்க 2 பேரும் தான் போட்டி போட்டு உள்ளூர் மீனினங்களை அடித்து காலி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் ஆஃப்ரிக்கன் கேட்ஃபிஷ் கூட முழுக்க நம்ம சாப்பிட தகுந்த மீன் இல்லை. ஆனால் நம்ம ஜிலேபி மீன்கள் ஓரளவு சாப்பிடக்கூடியது தான். ஆனால் இது உள்ளூர் மீனினங்களுக்கு அதிக அளவு போட்டியாக இருந்தனாலேயேவும் இதை வளர்க்குறதுல நிறைய கட்டுப்பாடுகள் கொண்டு வந்தாங்க. இதை வளர்க்குறோம் அப்படின்னா இதை ஒரு குளம் அமைத்து நம்ம அதுக்குள்ளே தான் வளர்க்கணும். இதை எடுத்துகிட்டு போய் பொதுவெளிகளில் போய் ஆற்றுலையோ பெரிய பெரிய ஏரிகள்லையோ விடுறது அப்படிங்கிறது ரொம்பவே தவறான செயல். இப்போ நம்ம ஆறுகள்லாம் பார்த்தோம்னா மொசாம்பிக் திலேப்பியா தான் அதிகமாக இருக்குது. இது வந்து சிறிய அளவு தான் வளரும், ஆனால் இதனுடைய பெருக்கன்றது ரொம்பவே அதிக அளவு இருக்கும். இந்த மீன்கள் தான் அதிக அளவு இருக்குது. அப்புறம் நைல் ஜிலேபின்றது குறித்த அளவுக்கு தான் இருக்குது, ஆனால் ரெண்டுமே ஒன்றுக்கு ஒருத்தர் சலைச்சவன் கிடையாது. ஆனால் இந்த மொசாம்பிக் ஜிலேபின்றது இன்னமும் ஒரு படி மேலே. என்ன அப்படின்னா இவன் தான் மோசமான ஆக்கிரமிப்பு உயிரினங்கள் பட்டியலில் 100 இடத்துக்குள்ளே ஒரு ஆளாக வர்றது. அப்புறம் நம்ம நைல் ஜிலேபியும் இதுவும் மோசமான ஆக்கிரமிப்பு உயிரினங்கள் தான், ஆனால் 100 பட்டியலுக்குள்ளே இது வரலை. ஆனால் 2 பேருமே மோசமானவங்க தான். முடிவை என்ன சொல்ல வரேன்னா, இந்தியாவுக்கு இது தேவையா தேவையில்லையா அப்படின்னா, இது புரத தேவைக்காக, மக்களுடைய உணவிற்காக இது வந்து குறைந்த விலையில் கிடைக்கிறதுனால இது தேவை தான், ஆனால் கட்டுப்பாடோட தேவை.